श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 12வது ஸ்லோகம். ஆனால் இப்போது 11 ஸ்லோகம் வரைக்கும் பெருமாள் தன்னுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, தான் எப்படியெல்லாம் செய்ய முடியும், யாரோட பக்திக்கு பெருமாள் அவளோட இருளெல்லாம் மனசில் இருக்கிற அஜ்ஞானமாகிய இருளெல்லாம் எப்படி போக்குவார், அப்படி என்ன சொல்வார் அப்படின்லாம் நம்ம பார்த்துன்னு வந்தோம். அதுக்கு சில உதாரணங்கள்லாம் கூட பார்த்தோம். பெருமாள் என்ன பண்ணார், ஆழ்வார்கள்லாம் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு. பொய்யக ஆழ்வார் என்ன சொன்னார், வையமே தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியனே இருக்கிற விளக்கை வச்சுட்டு இந்த பெருமாளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவளோட இடராழியில் இருக்கிற இடர் இருக்கே, ஒரே ரூமில் 3 பேர் இருக்கா, 3 பேர் கூட 4வது ஒரு ஆள் வந்தவுடனே தான் எங்கேருந்து இப்படி ஒரு நெருக்கமாக இருக்குதே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவளுக்கு அந்த இருள் நீங்கி பெருமாள் அவள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன உடனே இப்படிலாம் சொல்லி யோசித்துக்கச்சு அர்ஜுனன்கிட்ட தான் சொல்கிறார். இத்தனை விஷயங்களும் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு எதிர தட்டில் உட்காந்துட்டு இருக்கான். என்னால் முடியாதுப்பா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், இது எங்கள் தாத்தாவாக்கும் எங்கள் பெரியப்பா பசங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறான். என்னடா சண்டை போடுறேன்னு வந்துட்டு மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனை என்ன பண்ண கன்வின்ஸ் பண்ணுறார். நீ சண்டை போடணும், உன்னுடைய தொழில் எப்படி, ராஜாவுக்கு என்ன தர்மமோ அந்த சண்டையை நீ போட்டு தான் ஆகணும், உன் ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனசில் இருக்கிற இருள் எப்படி போகிறது அப்படின்னு வரிசையாக இந்த இத்தனை அத்தியாயத்தில் சொல்லிட்டு வர்றார். தான் எப்படிப்பட்டவன், தன்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு இப்போ தான் டவுட் எல்லாம் வருது, எனக்கு கொஞ்சம் இருக்குது, நிறைய சந்தேகம் வருது, நீ எப்படி இருக்கேன்னு உன்னை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்து ஒரு 6 அல்லது 7 ஸ்லோகம் வரைக்கும் தனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குது, தான் பெருமாளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் கேட்டு எனக்கு மேலும் மேலும் உன்னை பற்றி விவரமாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிறான். அடுத்து வர ஸ்லோகத்துலேருந்து நம்ம பெருமாளுக்கிட்ட அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்றத சொல்லணும். இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது, அர்ஜுனன் போய் கேட்குறான் அப்படின்னு கூட ஒருமையில் பேசுறது கூட தவறு தான், க்ஷமிக்கணும். அர்ஜுனன் தன்னுடைய சிஷ்யன் இல்லையா பெருமாள்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அர்ஜுன உவாச்சா பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அடுத்த ஸ்லோகம். ஆகுஸ்துவாம் ऋषयः सर्वे தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. ஆகுஸ்துவாம் ऋषयः सर्वे தேவர்ஷிர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. இந்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன கேட்குறா, பெருமாளை பார்த்து பவான், நீங்கள் பெருமாளை பார்த்து பரம்பிரம்மஹா, பவான் பரம்பிரம்மஹா, நீயே கிருஷ்ணா பரபிரம்மம், பரந்தாமஹா உயர்ந்த உறவிடம், பரமம் பவித்திரம் சிறந்த புனிதமான பொருள், புனிதமான ஒரு நண்பன். அர்ஜுனனை பொறுத்தன வரைக்கும் கிருஷ்ணரை இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கான், தன்னுடைய நண்பன், நம்ம அத்தை பையன்தான் அப்படின்னு. சர்வே ருஷயா எல்லா ரிஷிகளும், தேவரிஷிகி நாரதா தேவரிஷியான நாரதரும், ததா அவ்வாறே அசிதா அசிதரும், தேவலஹா தேவலரும் என்ற ரிஷியும், வியாசகா வியாசரும், துவாம் உன்னை, சாஸ்வதம் என்றுமுள்ள பரம்பொருள் புருஷனாகவும் புருஷனாகவும், திவ்யம் பிரகாசிக்கும் ஆதிதேவம், ஆதிதேவம் என்றால் பிரகாசிக்கும் ஆதிதேவம், பிரகாசிக்கக்கூடிய முதல் தெய்வமாகவும், அஜம் பிறப்பில்லாதவனும், விபும் மேன்மை பொருந்தியவனாகவும் கடவுளாகவும் ஆகுகு கூறியுள்ளார்கள்.
ஸ்வயம் சைவ நீயுமே எனக்கு அவ்வாறே கூறுகிறார். உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இவ்வளோ தூரம் நம்ம நடக்கிறது, இத்தனை பெரிய ரிஷிகள்லாம் நம்ம தான் முதல்லேருந்து சொல்லின்னு இருக்கோம். அர்ஜுனன் சும்மா இப்போ ஏதோ இந்த 1.5 மணி நேரத்துக்கு குழப்பம் சொல்கிறானே தவிர உண்மையில் அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு குழப்பமே இல்லை. அவன் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப சிறப்பாக எளிமையாக, அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் பெரிய கடினமான விஷயங்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன். அவனுக்கு ஏகசந்த கிராகி, சொல்லிகிட்டே இருக்கும்போதே புரிஞ்சுட்டே வரும் அவனுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன சொல்கிறான், அசிதா தேவலகா வியாசகா நாரதா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. பெருமாள் தான் சாஸ்வதம், பெருமாள் தான் விபு. எதுக்கு விபுன்னு சொன்னால் ஒரு கட்டுக்கே அடங்காமல் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு. பெருமாளுடைய புகழுக்கு, பெருமாளுடைய கல்யாண குணங்களோட சிறப்பு இங்கே ஆரம்பிக்கும், இங்கே முடியும். 1ஆம் நம்பர்லேருந்து 11ஆம் நம்பர் அப்படின்னு எதுக்குமே அதுக்குள்ளே என்ன பண்ணாது. யூ கேனாட் அதை குவாலிட்டேட்டிவ்லி எல்லாம் பெரிய அளவதை தவிர இத்தனை உள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ளேயோ ஒரு அளவுக்குள்ளேயோ அதை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாதது அப்படின்னு அவள்லாம் சொல்லியிருக்கா. இப்போது நீனும் உன்னை பற்றி அப்படியே தான் சொல்லிக்கிற கிருஷ்ணா, என்னது இது அப்படின்னு கேட்குறார். அதாவது தேவரிஷிகள் யார் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட பெருமாளை பார்த்து அர்ஜுனன் இப்படிலாம் சொல்லியாருது. அதனால் தேவரிஷிகள் யார், தேவலோகத்தில் வசிக்கக்கூடியவராகவும் முக்கால ஞானிகளாகவும் சத்தியவிரதர்களாகவும் இயற்கையிலேயே சம்புதர்களாகும் இந்த சாமாத்திரத்தில் உலகில் சம்பந்தத்தை ஏற்பவர்களாகவும் எங்கும் தடையின்றி செல்லக்கூடியவர்களாகவும் உள்ளவர்கள் தேவர்களாயினும் மனிதர்களாயினும் தேவரிஷிகளாவர். இது மாதிரி வாயு புராணத்தில் ஒரு சின்ன டெஃபினேஷன் கிடைக்கிறது. யார் தேவரிஷிகள் சொன்னால், பெருமாள் தேவரிஷியான நாரதர் அப்படின்னு சொன்னாரோன்னா அதுக்கு தேவலோகத்தில் வசிக்கக்கூடியவர், ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்தவர், எங்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்றத சரியான அளவில் சரியான நேரத்தில் சொல்லக்கூடியவர். அப்போ சத்தியவிரதம், எப்போவுமே என்ன பண்ண மாட்டார், சத்தியத்துக்கு மாறான விஷயங்களே பேசாதவர்கள், இயற்கையிலே சம்புத்தர்களாகும். ஆனால் இந்த சாமத்திரத்தால் உலகில் சம்பந்தத்தை ஏற்பவர்களாகவும் எங்கும் தடையின்றி செல்லக்கூடியவர்களாகவும் உள்ளவர்கள் எவர்களாயினும் தேவர்களாயினும் மனிதர்களாயினும் அவர்கள் தேவரிஷிகளாவர். சரி, தேவரிஷிகளில் சில பேர் யாரெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டால், நரநாராயணர், வாலகல்ய ரிஷிகள், கர்தமர், கர்தம பிரஜாபதி, பர்வதர், நாரதர், அசிதர், வத்சரர், இவர்கள் தேவர்களையும் அடக்கி ஆளக்கூடியவர்கள். அதுதான் வாயு புராணம் இங்கேயும் இப்படித்தான் சொல்கிறது. 61ஆம் ஸ்கந்தம் 83வது ஸ்லோகத்தில் கஷ்யபருடைய புத்திரர்கள் பிரம்ம வித்துக்களான அசிதரும் வத்சரும். அசிதருடைய புத்திரர்கள் யோகாச்சாரியரும் மகா தபஸ்வியுமான தேவலர். அப்படின்னு இதெல்லாம் நம்ம தேவரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய இவாளெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவளாமே எப்படி தான் சொல்கிறா, விபுதான் யார், அண்ணாது அடங்காத புகழ், கட்டுக்கடங்காத மேன்மையை உடையவன் விபு அப்படின்னு சொல்லச்சு. நீயும் கூட அப்படியே தான் சொல்கிற, இது என்னது கேசவா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அர்ஜுனன். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் நிறைய அர்ஜுனனை என்ன பண்ணுறார், அடுத்த 4-5 ஸ்லோகத்துக்கு தனக்கு என்னெல்லாம் கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்டுன்னு இருக்கார். அதை தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.